ஹலோ. இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பிபிடியை பார்த்தாலே இன்னைக்கு என்ன டாபிக்ன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது இன்னைக்கு ரேம் பத்தி தான் பேச போறேன். ரேமை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது கம்ப்யூட்டரோட மெமரி பத்தி. கம்ப்யூட்டர் மெமரி ரெண்டு டைப் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பிரைமரி மெமரி, இன்னொன்று செகண்டரி மெமரி. இதுல ஃபர்ஸ்ட் டைப் பிரைமரி மெமரின்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி மெமரி நான் வாலட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலட்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு யூசேஜ்க்கு அப்புறம், அதாவது ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதை பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அது அழிஞ்சிரும். பட் இந்த செகண்டரி மெமரி அப்படி இல்லை. நீங்க ஃபைலை பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பவரை கொடுத்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் அது டெஸ்ட்ராய் ஆகாது, அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிரைமரி மெமரிக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களோட ரேம் அண்ட் ரீட் ஒன்லி மெமரிஸ் இந்த விஷயத்துல வரும். ஏன்னா அதெல்லாம் நான் வாலட்டைல். அந்த விஷயத்த நீங்க இப்போ ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரேம்ல எந்த விதமான டேட்டாவும் இருக்காது. நீங்க ரேம், அதாவது ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணும்போது ரேம்ல லோட் ஆகிற டேட்டா கூட நீங்க ஆஃப் பண்ணும்போது அந்த டேட்டா இருக்காது. பட் உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல எஸ்எஸ்டி இல்ல சிடின்னு வரும்போது நீங்க ஒரு ஓஎஸ்ஓ இல்ல ஃபைலோ வச்சிருந்தீங்கன்னா நீங்க எத்தனை தடவை அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலோ இல்ல திருப்பி திருப்பி யூஸ் பண்ணாலும் கூட அந்த ஃபைல் உள்ள அப்படியே தான் இருக்கும், டெலீட் ஆகாது. இதுதான் ஒரு பிரைமரி மெமரிக்கும் செகண்டரி மெமரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ரேம். ரேம்னு நீங்க பார்க்கும்போது ஒரு கம்ப்யூட்டரோட முக்கியமான விஷயம், எப்படி சிபியூ முக்கியம் அப்படின்னோ அதே மாதிரிதான் இந்த ரேமும். ஏன்னா இந்த ரேம் இல்லாம சிபியூவால ஒரு ப்ராசஸை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ப்ராசஸ் இல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது சிபியூவால, அதாவது ப்ராசஸரால. ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்டோரேஜ் டிவைசஸ், அதாவது செகண்டரி டிவைசஸ் சொன்னல, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ சிபியூ டைரக்டா அந்த செகண்டரி டிவைஸ்ல இருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்றது கொஞ்சம் முடியாத காரியம். முடியாத காரியம்னா முடியும், பட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனால உங்க பிசியோ இல்ல சிஸ்டம்ஸோ ஸ்லோவா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த ரேம் என்ன பண்ணும், உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை மட்டும் ஃபர்ஸ்டே இது ரேம்ல லோட் பண்ணி வச்சிருக்கும். அப்ப ப்ராசஸர் அந்த தேவைப்படுற டேட்டாவை மெமரியை மட்டும் கரெக்டா எடுத்து, இதனால உங்களுக்கு டைம் சேவிங் அண்ட் நிறைய விஷயங்கள் ரேம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதான் ஒரு ரேமோட மெயின் விஷயம். அண்ட் இந்த பிபிடி எதுக்காக ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா, ரேம் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக இந்த ஒரு பிபிடி. ஏன்னா நான் எல்லாமே வாய் வார்த்தையா சொல்றதை விட இந்த மாதிரி பிபிடி ஆகோ இல்ல சம்திங் லைக் கண்டென்ட்டா சொன்னா நல்லா இருக்குன்றதுனால இப்படி மாத்திட்டேன் கண்டென்ட்டை. அண்ட் இப்போ டைப்ஸ் ஆஃப் ரேம். இந்த வீடியோல டைப்ஸ் ஆஃப் ரேம் அண்ட் நீங்க என்னென்ன காம்பனன்ட்ஸ் ரேம்ல இருக்கும், அது போக ஃப்ரீக்வன்சிஸ்னா என்ன, ரேம்ல ஃப்ரீக்வன்சிஸ்னா என்ன, அண்ட் நீங்க இதை தாண்டி வேற என்னென்ன கத்துக்கணுன்ற விஷயத்தையும் நான் சொல்றேன். அதுதான் இந்த வீடியோட கண்டென்ட். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேம்ன்றது ரெண்டே டைப்ஸ் தான் இருக்கு. ஒன்னு எஸ்ரேம், இன்னொன்று டிரேம். அதுல டைப்ஸ் இன்னும் கொஞ்சம் பிரியுது. இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். இந்த எஸ்ரேம்ன்றது ஸ்டாட்டிக் ரேம், இந்த டிரேம்ன்றது டைனாமிக் ரேம். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். அண்ட் இந்த டைனாமிக் ரேம் சப் பிரான்ச்சா பிரிஞ்சிருக்கு அப்படின்னா எஸ்டி ரேம், டிடி ரேம் அப்படின்ட்டு. இப்ப அந்த இதை பத்தி பார்ப்போம். ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னா, அதாவது எஸ்ரேம் அப்படின்னா இதுல ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தான் இருக்கும். அதாவது ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஆன் ஆஃப்ன்ற ஸ்டேட் தான். இதை எப்படி உங்களோட ரேம் ஹேண்டில் பண்ணுது, இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கிறதுனால அடிக்கடி நீங்க ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது ஒரு ஃபாஸ்டரான ஆக்சஸ் டைம் இருக்கிறதுனால டிரேமை கம்பேர் பண்ணும்போது இந்த எஸ்ரேம்ஸ் ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் அதனால இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் மோர் பவர் கன்சம்ஷனாகவும் இருக்கும். ஏன்னா இது அடிக்கடி ரெஃப்ரெஷ் ஆகாது அண்ட் பவர் போய்கிட்டே இருக்கிறதுனால இது ரொம்ப பவர் எக்ஸ்பென்சிவும் கூட. அதே நேரம் பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் எக்ஸ்பென்சஸும் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் இந்த ரேமை அடிக்கடி எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஹை ஸ்பீடு அண்ட் லோ பவர் கன்சப்ஷன் கிரிட்டிக்கல் இல்லை அப்படின்ற இடத்துல தான் யூஸ் பண்ணுவீங்க. டைனாமிக் ரேம்னு வரும்போது இது கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் பண்ணும். அதாவது அங்க ஃபிளிப் ஃப்ளாப்ஸ், இங்க கெப்பாசிட்டருக்கு பதிலா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எஸ்ரேம்ல. இங்க டிரேம்ல we are using கெப்பாசிட்டர். அதனாலதான் நம்மளோட டேட்டா அழிஞ்சு போயிடுது. ஏன்னா கெப்பாசிட்டர் சார்ஜ் கொஞ்ச நேரத்துல யூஸ் பண்ணிடும் தெரியும். ஸோ இந்த விஷயத்தினால உங்களோட டேட்டா அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே மாயமா போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலதான் இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸ்லோ மீன்ஸ் அடிக்கடி ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் இது டைனமிக் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்றோம்.
இது மட்டும் தான் அப்படின்னா இல்ல. இது வந்து லோ காஸ்ட் அண்ட் லோ பவர் கன்சம்ப்ஷனும் கூட கம்பேர் டு SRAM. பட் அவங்களோட மோர் ஆர் லெஸ் இந்த 2ஓட ஃபங்ஷனும் சேம் தான். இதுவும் டேட்டாவ டெம்பரரியா தான் ஸ்டோர் பண்ணுது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்து ப்ரொசீட் பண்ணுது. அதாவது ப்ராசஸர் இது பண்ண தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து குயிக்கா ஆக்சஸ் பண்றதுக்கு தான் இந்த 2 விஷயமும் யூஸ் பண்றோம். ஆனா, உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரெக்யர்மென்ட்க்கு தக்கன இந்த 2ஓட கான்ஃபிகரேஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சொன்ன மாரி டைனமிக் ரேமோட டைப்ஸ். ஒண்ணு வந்து சிங்க்ரோனஸ் டைனமிக் ரேம். அடுத்தது வந்து டபுள் டேட்டா ரேட் சிங்க்ரோனஸ் டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது DDR SDRAMனு சொல்லுவாங்க இந்த 2வது டைப்ப. ஃபர்ஸ்ட் இருக்கிற SDRAMன்றது வந்து உங்களோட சிஸ்டமோட கிளாக் ஸ்பீட் இருக்குல்ல, அதாவது ஒரு CPU அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ப்ராசஸர்னு ஒண்ணு இருக்குன்னா, இந்த கிளாக் ஸ்பீட்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இவ்வளவு கிளாக் ஸ்பீட்ல இதால ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். கிளாக்னா என்ன, அதோட மொத்த டீடைல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். அதுல போய் பாருங்க. அண்ட் அது இது ரிலேட் ஆகும். எப்படின்னா இந்த சிபியூவால சாரி இந்த CPU இருக்குன்னா இந்த சிபியோட ஸ்பீடுக்கு இந்த ரேம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதனால அது சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இந்த டபுள் டிடிஆர் அதாவது டிடிஆர் எஸ்டிராம் இது வந்து டி இது வந்து ஒரு டைப் ஆஃப் எஸ்டிராம் தான். பட் ரைசிங் அண்ட் ஃபாலிங் தெரியும். எந்த கிளாக்ல வந்து எந்த சைக்கிள்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்கு லோவா இருக்குன்றது இதால ஜட்ஜ் பண்ணி அதுக்கு தக்கன வந்து உங்களால பெர்ஃபார்மன்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். அதனால SDRAM கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டர் அண்ட் எஃபிஷியன்டா இருக்கும். அண்ட் இதை வந்து சில வெர்ஷன்ஸ் இருக்கு. அதாவது DDR2, DDR3 அண்ட் DDR4 அண்ட் DDR5 அடுத்து DDR6 கூட வரப்போகுது. DDR6 வந்து DDR5ஓடவே இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸ்ல யூஸ் பண்றது எல்லாமே வந்து DDR4 ரேம்ஸ் தான். இதுல வந்து ஒவ்வொரு வெர்ஷன்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் அடுத்தடுத்த இதுல வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போனாங்க. அண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு, மெமரி அதோட பிசிக்கலோட மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் DDR4 தான் வந்து மோஸ்ட் ரீசென்ட் வெர்ஷன். இப்பதான் வந்து DDR5 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் வந்து DDR4 தான். லேப்டாப்பா இருக்கட்டும், பிசியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே DDR4 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து உங்களோட காஸ்ட் அண்ட் இதை பட்ஜெட் பொறுத்து தான். உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணுமோ அதை வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரேமோட டைப்ஸ். DDR, DDR2, DDR3, DDR4. அதாவது இது வந்து டெஸ்க்டாப்ல யூஸ் பண்றது. லேப்டாப்க்கு இதை விட கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். அண்ட் அந்த ஸ்லாட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் காம்பனன்ட் ஆஃப் ரேம்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் மெமரி சிப். அதாவது இது வந்து ஒரு பிசிக்கல் சிப் தான். எப்படின்னா எதால உருவாயிருப்பாங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ், சின்ன சின்ன டிரான்சிஸ்டர் கெப்பாசிட்டர் வச்சு தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. இது வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். மெமரி மாடியூல்ஸ் இப்போ உங்க மதர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உங்க ரேமை வந்து பிளேஸ் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதுதான் அந்த மெமரி மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மெமரி மாடியூல் தான் அதை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு உங்க ரேம்ல வந்து அந்த கோல்டன் ஸ்டிக் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டிக்கை தான் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணுவீங்க. அண்ட் அது வந்து ஸ்லாட்ஸ் வந்து ஒவ்வொரு மதர் போர்டு அண்ட் ஓல்டு ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரேம்ஸும் இருக்கு. நீங்க வந்து பழைய பிசி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ரேம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ஒரு புது பிசி வச்சிருக்கீங்கன்னா அதோட ரேம் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் சில மேனுஃபேக்சர்ஸ் பாத்தீங்கன்னா கிராசர் இருக்காங்க, சாம்சங்லயே ரேம்ஸ் உண்டு, ஹைனிக்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு அந்த சர்க்யூட் போர்ட்ஸ் அண்ட் இதுல வந்து டிஃபரன்ஸ் தராங்க. மோரோவர் வந்து முக்காவாசி பேர் வந்து கிராசர் தான் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மெமரி கண்ட்ரோலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ரேமுக்கு முன்ன பின்ன, அதாவது ப்ராசஸர்ல இருந்து ரேமுக்கும் ப்ராசஸருக்கும் இருக்கிற டேட்டாவை வந்து கண்ட்ரோல் பண்றதா இதோட வேலை. ஃப்ளோ ஆஃப் டேட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் டேட்டா போகிற வேகத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணும். இதான் வந்து அதோட வேலை. அட்ரஸ் பஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல வந்து அந்த மெமரி இருக்கு அப்படின்ட்டு. நம்ம அந்த மெமரியில போய் அந்த டேட்டாவை எடுத்துட்டு திருப்பி வந்து வருவோம். அதாவது நம்ம 2 விஷயம் ரேம்னு வரும்போது அட்ரஸ்னு ஒண்ணு இருக்கும், மெமரின்னு ஒண்ணு இருக்கும். இந்த மெமரிக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த மெமரியை நீங்க வந்து எடுக்கணும்னா அந்த அட்ரஸ் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த மெமரியில இருக்க டேட்டா வந்து நீங்க ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்ரஸ் பஸ் தான் இந்த வேலையை பார்க்கும். அண்ட் டேட்டா பஸ்ன்னு வரும்போது அங்க என்ன பண்ணோம்னா ஸ்டோர் பண்ணோம். அதாவது அட்ரஸ் பஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணோம், ரிட்ரீவ் பண்ணோம். இங்க வந்து டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் டேட்டா பஸ்ல. இது பஸ்ன்னு வந்துட்டால ஒயர்னு சொல்லியிருக்கேன். இந்த டேட்டா பஸ்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இது வந்து ரேம் மூலியமா டூ அண்ட் ஃப்ரம் வந்து இந்த இதுதான் பண்ணும். கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்கும் போது நீங்க அனுப்புற சிக்னல்ஸ் வந்து இதான் கண்ட்ரோல் பண்ணும். ஃப்ளோ சிக்னல்ஸ், அதாவது நீங்க டேட்டா அனுப்புறீங்க இல்ல ரிட்ரீவ் பண்றீங்க, இல்ல எனக்கு இந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி கூட இல்ல ஸ்டோர் பண்ணுற சிக்னல்ஸ் வந்து இந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸ் தான் வந்து கொடுக்குது. ரெஜிஸ்டர்ஸ் ஃபைனலா வந்து இந்த கண்டென்ட் படி ரெஜிஸ்டர்ஸ் தான் ஃபைனல் காம்பனன்ட்.
இதுவும் வந்து ஒரு மெமரி கண்ட்ரோலர். அதாவது சின்ன ஸ்டோரேஜ் லொகேஷன் தான். இது எதுக்கு அப்டின்னா, டேட்டா வந்து டெம்பரரியா வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். பொதுவாவே வந்து ரேம்ஸ்ல வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதாவது நீங்க ஒரு பிசிய வந்து ஆஃப் பண்ற வரைக்குமோ, இல்ல அந்த ஃபைல வந்து நீங்க குளோஸ் பண்ற வரைக்குமோ தான் அந்த இதுல வந்து டேட்டா இருக்கும். ஸோ இதுல தான் வந்து ஸ்டோர் ஆகும். ரெஜிஸ்டர்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். நீங்க சி பிளஸ் பிளஸ் இந்த மாரி விஷயம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து படிச்சிருப்பீங்க. அதாவது ஸ்டாட்டிக், டைனமிக், மெமரி அலோகேஷன், பஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. அரேஸ் கான்செப்ட்டா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இத வந்து ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா, அப்பதான் வந்து எப்படி வந்து அரேல வந்து ஒரு டிக்ளேர் பண்றீங்கன்னா, எப்படி அது மெமரியில போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். இது மட்டும் தான் இல்ல. ஃபாரென்சிக்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்க்குறது வந்து ஃப்ரீக்வன்சி. ரேம்ல இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது கிளாக் ஸ்பீட் மாரி ரேம்க்கு வந்து ஃப்ரீக்வன்சி மெகாஹெர்ட்ஸ்லயும் இருக்கும், ஜிகாஹெர்ட்ஸ்லயும் இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி வந்து முக்கியமா அப்டின்னா, ஆமா முக்கியம். ஏன்னா உங்களோட சிஸ்டமோட ஸ்பீட் வந்து என்னதான் ப்ராசஸர் ஸ்பீடா இருந்தாலும், உங்க ரேம் ஸ்பீடா இருந்தா தான் வந்து உங்களால வந்து டேட்டா வந்து அதிக ரேட்டுக்கு வந்து இது பண்ண முடியாது. அதாவது பேண்ட்விட்த் இந்த பேண்ட்வித்ல வந்து உங்களால வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ உங்களோட டிபெண்டன்சிக்கு தகுந்த இந்த டைப்ஸ் ஆஃப் ரேம்ல வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது DDR3 DDR4 மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து DDR3 அண்ட் DDR4 தான் யூஸ் பண்றோம். அண்ட் பேசிக்கா வந்து 1600 மெகாஹெர்ட்ஸ், 2400 மெகாஹெர்ட்ஸ் இல்லன்னா 3200 தான் நான் பேசிக்கா வந்து பார்த்தது. அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு 800 மெகாஹெர்ட்ஸ்க்குலாம் ரேம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றது வந்து இந்த 3266 சாரி 3200 அண்ட் 3600 இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்றோம். அண்ட் அடுத்தது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு இருக்கு. சாரி சார். ரேம் அப்படின்னா அதோட ஸ்பீட் அண்ட் லேட்டன்சி வந்து இதுல இருக்கும். ஏற்கனவே டைம் ரொம்ப போனதுனால இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோட செகண்ட் பார்ட் அடுத்து வரும். ஸோ அந்த வீடியோ வந்து கன்ஃபார்மா பாருங்க. இந்த வீடியோ கண்டென்ட்டோ நான் பேசுறதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சஜஷன்ஸை வந்து சொல்லுங்க கீழே கமெண்ட்ல. அப்புறம் தான் எனக்கு நான் என்ன தப்பு பண்றது தெரியும். ஸோ அந்த விஷயத்த வந்து அடுத்த வீடியோல வந்து என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ.